யார் அந்த கருப்பு ஆடு? யாராக இருந்தாலும் முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அண்ணாமலை கடும் ஆவேசம். வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருப்பது கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது. ஆனா சென்சார் போர்டில் மறு ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு படத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட்டது யார் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கும் இந்த படத்தை யாரும் பார்க்காதீர்கள் என்றுதான் கூறி வருகிறார்களே தவிர, இது எப்படி வெளியே வந்தது, இதன் பின்னணியில் இருந்த கருப்பாடுகள் யார் யார் என்பதை ஆராய்வதாக தெரியவில்லை. சோசியல் மீடியாவில் இந்த படத்தை இவர்களாகவே வெளியிட்டுவிட்டு யாரும் பார்க்காதீர்கள் என்று முட்டாள்தனமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இப்படி சொல்வதை வைத்து பார்க்கும் போதே இந்த படத்தை வெளியிட்டதே விஜய் தரப்புதான் என்பது நன்றாக தெரிகிறது. காரணம், விஜயை பொறுத்தவரை தனது தேர்தல் பிரச்சார படமாகத்தான் இந்த ஜனநாயகன் நடித்திருந்தார். கடந்த பொங்கல் அன்று இந்த படத்தை வெளியிடவும் திட்டமிட்டார்கள். இந்த படமானது தான் சந்திக்கும் முதல் தேர்தலுக்கு முன்பே திரைக்கு வந்தால் தனக்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று விஜய் ஒரு கணக்கு போட்டார். ஆனால் இந்த படமும் சென்சார் போர்டில் சிக்கிக் கொண்டது. தற்போதைய நிலவரப்படி தேர்தலுக்கு பிறகுதான் இந்த படம் திரைக்கு வரும் சூழல் உள்ளது. ஆனால் அப்படி வந்தால் இந்த படத்தினால் விஜய்க்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பே இந்த படத்தை அவர் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த படத்தை வெளியிட்டதன் பின்னணியில் விஜய் இருக்கிறார் என்பதே நம்முடைய கருத்து. என்றாலும் படக்குழு அதை ஒற்றுக்கொள்ளாமல் யாரோ வெளியிட்டது போன்று இவர்கள் பில்டப் கொடுத்து வருகிறார்கள். அதோடு யாரும் இந்த படத்தை பார்க்காதீர்கள் என்று வேறு சொல்கிறார்கள். இப்படி சொன்னால்தான் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கும் இந்த ஜனநாயகன் படத்தை அத்தனை பொதுமக்களும் பார்ப்பார்கள். அப்படி பார்த்தால்தான் இந்த படத்தில் திராவிட கட்சிகள் மற்றும் பாஜகவுக்கு எதிராக விஜய் சொல்லியிருக்கும் கருத்துக்கள் மக்களை போய் சேரும் என்று திட்டமிட்டே இது பரப்பப்பட்டு வருகிறது. அப்படி இல்லை என்றால் இந்த ஜனநாயகன் படத்தின் பிரிண்டுகள் சம்பந்தப்பட்ட படக்குழுவிடம்தான் இருந்திருக்கும். அதோடு இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஹீரோ, இயக்குனர், எடிட்டர் ஆகியோரை மீறி இந்த படம் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தற்போது சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த பிரிண்டில் எடிட்டர் மார்க் இடம்பெற்றுள்ளது. அதனால் அவர்கள் தரப்பில் இருந்துதான் இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளது நன்றாக தெரிகிறது. என்றாலும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தினர் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார்கள். இது எல்லாமே ஒரு கண்துடைப்பு நாடகம்தான். இந்த நேரத்தில் ஜனநாயகன் படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருப்பது குறித்து தமிழக பாஜகவின் அண்ணாமலையும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுகையில், இப்படி திரைக்கு வராத ஒரு படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருப்பதற்கு இந்த படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோ தான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த படம் போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோவில் தான் இருந்திருக்க வேண்டும். அதனால் இது குறித்து அவர்களிடம் படக்குழு தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் தேவையில்லாமல் பாஜகவையும் மத்திய அரசையும் வம்புக்கு இழுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஜனநாயகன் படம் எப்போது தியேட்டருக்கு வருகிறதோ அப்போதுதான் போய் பார்ப்பேன். அதேபோல் பொதுமக்கள் யாரும் இந்த படத்தை சோசியல் மீடியாவில் பார்க்க வேண்டாம். காரணம், இதில் எவ்வளவோ பேரின் கடுமையான உழைப்பு உள்ளது. வியர்வை சிந்தி உழைத்துள்ளார்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய முதலீடு இதில் உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, படக்குழுவினர் இதை அரசியலாக்க முயற்சிக்காமல் இதன் பின்னணியில் உள்ள புள்ளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். காவல்துறையில் புகார் அளித்து இந்த படத்தின் பிரிண்டுகள் யார் யாரிடத்தில் இருந்ததோ அவர்களிடத்தில் தீவிரமான விசாரணை நடத்த வேண்டும். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் அவர்களை முட்டிக்கு முட்டி தட்டுங்கள். அதோடு குறிப்பிட்ட சிலர் இடத்தில்தான் இந்த படத்தின் பிரிண்டுகள் இருந்திருக்க வேண்டும். அதனால் அவர்களை விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை கஷ்டமான காரியம் அல்ல. அதனால் தேவையில்லாமல் பாஜகவை தமிழக வெற்றி கழகத்தினர் வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றும் அண்ணாமலை ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டிருக்கிறார். நண்பர்களே, ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு முன்பே திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் விஜயின் திட்டமாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக சென்சார் போர்டில் படம் சிக்கிக் கொண்டதால் வேறு வழியே இல்லாமல் தானே இந்த படத்தை சோசியல் மீடியாவில் லீக் அவுட் செய்துவிட்டார் என்பதே நம்முடைய கருத்து. இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.